ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான டிசைன் கூட சொல்லலாம் இந்த டிசைனை. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். saree கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில். இந்த கலர் யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் தான். இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டார்க் ரெட் பீச் கலர் மாதிரி அதில் ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காக நெட் கிளாத் வந்து மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தோம். சூப்பராக பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காகவே வந்து நெட் கிளாத் வந்து கிடச்சிருந்தது. பேக் சைடு நெக் வந்து கொஞ்சம் அகலமாகவே மார்க் பண்ணிக்கோங்க. நார்மல் நெக் அகலத்தை விட போட் நெக் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் சைடு வந்து நெட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் அகலமாக வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதை தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மறுபடியும் வந்து நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் அப்படியே சும்மா வந்து நானே வந்து கையில் மார்க் பண்ணிக்கிறேன். எதையும் வச்சு கரெக்டான அளவெல்லாம் நம்ம மார்க் பண்ணலை. இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் கரெக்டாக வந்து நெக் ஷேப் அந்த ரவுண்ட் கரெக்டாக வரணும் அப்படின்னா ஏதாவது பேங்கிள்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த வளைவு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வளைவு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்குக்கு கேன்வாஸ் எதுவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அப்படியே வந்து அடித்து திருப்ப போகிறோம். நீட்டாக வந்து அந்த அந்த 1/4 இன்ச் அந்த அந்த ஃபூட் இருக்குல்ல அந்த அளவில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்டாக ஒரே மாதிரியே தைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள் நான் தைக்கிறேன் பாருங்கள். நம்ம 2 கையை வச்சு அப்படியே லைட்டாக வந்து துணியை நகர்த்தி நகர்த்தி கொடுக்கணும். அந்த கார்னர் வரும்போது கரெக்டாக கொண்டு வந்து ஊசி அந்த இடத்துல குத்தி நிறுத்தணும். நிறுத்திட்டு நம்ம திருப்பும்போது அந்த ஷேப் வந்து சூப்பராக வரும். கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு இந்த வளைவெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக ஒரே மாதிரியே நான் வந்து தைச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஒரு 1/4 இன்ச் அளவில் கரெக்டாக தைச்சிட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் கட் போட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்ப முடியும். கட் பண்ணாமல் திருப்பணும் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்காது. கண்டிப்பாக வந்து கட் பண்ணணும். நான் இப்போ வந்து எல்லாமே திருப்பி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அது மேலே வந்து படிமான தையல் போடல. லைனிங்கும் மெயின் பீஸும் வந்து வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு சைடெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அயர்ன் பண்ணிடணும். ஸ்கேலப் டிசைன் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா சேம் இதே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். சேம் அதே மெத்தேடு தான் ஸ்டிச் பண்ணுறது. அதனால் நான் ஸ்லீவ் டிசைன் வந்து நான் காட்டல. இப்போ வந்து நம்ம நெட் எடுத்துருக்கோம்ல அந்த நெட் கிளாத் வந்து நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவுக்கு நெக்குக்கு எல்லாம் டிசைன் கொடுக்குறீங்க. நெட் கிளாத் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 1/4 மீட்ரு இருந்தால் போதும். அதுவே வந்து நீங்கள் 2 பீஸாக மடித்து கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 மீட்ரு வாங்கிக்கோங்க. இந்த நெட்டு வந்து ரொம்ப ரேட் கம்மி தான். இந்த நெட்டு பார்த்திங்கன்னா மீட்டரே வந்து 55 இல்லை 60க்குள்ளே தான் வரும். நம்ம டிசைன் நெட் கிளாத் வாங்குகிறோம் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இது வந்து 1/2 மீட்ரு நீங்கள் இதில் மெயின் கலர்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு, பிளாக் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நெட்டெல்லாம் அதிகமாக இப்போ யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கன்னா சுற்றி வந்து அதை வச்சுட்டு பின் வச்சு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனில் ஓரத்துலேயே அப்படியே வந்து தையல் வந்து மெதுவாக வந்து போடணும். இப்போ நான் வந்து மேலே அந்த நெட்டுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கோம்ல போட் நெக் ஷேப்பில் அதுக்கு வந்து கொடுக்கறதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ப்ளூ கலர் வந்து ப்ளவுஸோட உள்பக்கமாக நான் வந்து வைக்கிறேன். உள்பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து திருப்பும்போது வெளிப்பக்கம் வந்து நம்ம நெட் கிளாத்தில் தானே வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ உள்ளே இருக்கிற பிசுறு வந்து உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. இதை அப்படியே வெளியே திருப்பி நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இது நீங்கள் சேம் கலர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற டிசைன் வந்து இந்த டிசைன் தான். ஸ்லீவுக்கு, நெக்குக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த டிசைன் தான் கேட்குறாங்க. நான் பேக் சைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நீட்டாக கட் பண்ணி ஓவர்லாக்கெல்லாம் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதோட சென்டரில் ரொம்ப ப்ளைனாக இருக்குல்ல, நம்ம இப்படியே விட்டால் நல்லா இருக்காது. அதுக்காக நான் அந்த saree கலரில் ப்ளூ கலரில் இந்த மாதிரி பட்டன் வந்து ரெடிமேட் பட்டன் வந்து எடுத்திருக்கேன். சூப்பராக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பட்டன் தான். அந்த பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் ஷேடும் வந்திருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லீவுக்கு வந்து தைச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேயே அதுக்கும் வந்து நான் நெட் கிளாத் வந்து கொடுக்க போகிறேன். அந்த நெட்டை வந்து அப்படியே 2ஆ மடித்து வச்சுட்டு அந்த டிசைனுக்கு அடியில் கொடுத்து அப்படியே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த டிசைனுக்கு சென்டரில் வந்து ஒரு முக்கோணம் ஷேப் கிடைச்ச மாதிரி அது ஒரு டிசைன் நமக்கு வந்து வரும் இல்லைங்களா? ஸ்லீவுக்கு வந்து நெட் கிளாத் கொடுத்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தேன்.
இந்த டிசைன் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னாலும், நான் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து உங்களுக்கு டக்குன்னு புரியிற மாரி ஷார்ட்டா வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நெட்டு வச்சு நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா, பார்க்க சிம்பிளா தெரியும். ஆனா நம்ம போடும்போது அந்த ஸ்கின் வந்து அந்த நெட் கிளாத்ல தெரியும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.